ஸோ ஹலோ கைஸ், இதான் பாலார். இப்போ முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். அங்கே வண்டி நிற்கிது தெரியுதா? முடிச்சுட்டு வந்து இப்போ தான் சும்மா எல்லோரும் கீழே குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே போகலாம், சும்மா வண்டி வேறு சைலாக் பண்ணல. அப்படியே இப்போ வேறு கிளம்பணும், போய் சாப்பிட்ணும், வேலை இருக்குது. 3/4 மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பொறுமையாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டு வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு ஒரு இது இருக்குது. 2022 அந்த டைமில் எங்கள் வண்டி காணாமல் போச்சு. அந்த டைமில் வந்துட்டு இங்கே தான் வந்து எவனும் திருடிட்டான். தேர் டைமில் திருடிட்டான். வந்து தேடி பார்த்தோம், வண்டியே கிடைக்கல. அப்புறம் போங்கடான்னு சொல்லிட்டு வெறுத்து போய் அப்புறம் வேறு வண்டி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 வண்டி மாற்றிட்டோம். அந்த வண்டி நான் பிறந்தப்போ வாங்கினது, அந்த தொலைஞ்சு போன வண்டி. இப்போ இது எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. சரி, ஓகே, வந்தோம். அங்கே போகலாமான்னு தெரியல. சரி, போய் பார்ப்போம். ஹெல்மெட்டு அங்கே தான் இருக்குது. ஃபோன் இம்பார்ட்டன்ட், ஃபோனில் கையிலே இருக்குது. அப்படின்னா போய் எடுத்து காட்டுறேன். தண்ணியில் குளிக்கலாமா என்னன்னு தெரியல, பட் போய் எடுத்து சும்மா போட்டு வைப்பேன். இதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான், நானாக போட்டு வைக்கிறது தான். ரோடு தெரிந்தா எப்படி உடஞ்சி போயிருக்குன்னு. பழைய ரோடு தான். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த ரோட்டில் தான் அப்போலாம் வந்துட்டு கீழே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சின்ன பசங்க குளிச்சுட்ருக்காங்க, அந்த சைடு தண்ணி போகுது. இப்போ அங்கெல்லாம் போக போகிறதில்ல, ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. முதல்ல போய் சாப்பிட்ணும், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நிறைய பேர் நாயெல்லாம் வாக்கிங்லாம் கூப்பிட்டு வராங்க. நான் வந்ததே இப்போ வண்டி லேப்ஸ் மாதிரி ஐயோ ஒன்றும் இல்லை எவனோ ஒருத்தன் அழுக்கு லேப்ஸ் மாதிரி போடலான்னு தான் பார்த்தேன். பட் வேலையே ஆகாது. அது மாதிரி போட்டால் என் ஃபோன் ஸ்டோரேஜ் சும்மாவே இப்போதைக்கு இருக்கிறதே 10 GB. அதுலேயும் நான் அப்புறம் ஃபுல்லாக போட்டேன், வேலை முடிஞ்சிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. சரி நண்பர்களே, இன்றைக்கி நல்லா பெரிய வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். NPTEL எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தனால போட முடியல, வேலை இருந்துச்சு. நான் எங்கே யாரை கூப்பிட்டு போயிருந்தா அப்படியே படிச்சுட்டே போயிருப்பேன். அப்படியே போய் எழுதிட்டு வந்திருக்கேன். படித்தாச்சு, நல்லா தான் எழுதியிருக்கேன். ஃபுல்லாக ஆப்ஷன் இது தான், சூஸ் மாதிரி தான். ஸோ அதனால் வரோம் நண்பர்களே. ஐயோ, அம்மணி ரோடு செம்மையாக இருக்குல்ல. சரி நண்பர்களே, அப்போ நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சென்னையில் போய் தங்கிடலான் இருக்கேன் அடுத்த செம்லேருந்து. அப்போனா இதான் வீடியோ வருதா பாருங்கள், போடுவேன். கன்ஃபார்ம் போடாமல் இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஃபுல்லாக வெறும் இது மேலே வீடியோ தான் போடுவேன். ஏன்னா இப்போ நான் இதெல்லாம் போனேன் என்கிட்டயும் நான் சொல்லிருக்க மாட்டேன் சும்மா. அதுதான் சரி, இப்படி போட்டு வச்சுனா நானே ஒரு எத்தனை வருஷம் வச்சாலும் பார்த்துக்கலாம்ல. இது எப்படியோ நம்ம எடிட்லாம் போட்டு ரொம்பலாம் இது பண்ண போகிறதில்ல, சாஃப்டாக அப்படியே இருக்க போது போடுறேன். கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் அதுக்கு நான் வேலைக்கு போவேன். கூட சீக்கிரம் போயிட்டு எல்லாம் போடுறேன் நண்பர்களே. நன்றி. பார்க்குறது 2-3 பேராக இருந்தாலும் நன்றி, வணக்கம். அப்போ எப்படி இந்த ரோட்டு பக்கம்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரில. ரோடு தெரிஞ்சாலும் தெரியல. ரோடு நல்லா தான். கேமரா ஆங்கிள் தான் இங்கேயே இடம் விடுமா அப்படின்னு எங்கே கேமரா ஆங்கிள் தான் நான் வைக்கிறது. வண்டி இன்றைக்கி தான் நண்பர்களே ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்து ரொம்ப தூரம் ஸ்கூட்டியில், அதுவும் ஸ்கூட்டியில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் ஓட்டேன் இன்றைக்கி மட்டுமே. ஃபஸ்ட் டைம் NPTEL இது எக்ஸாம் சென்டர் கிட்ட போட சொன்னாங்க. உத்திரமேரூரில் போய் போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கேருந்தே 30 கிலோமீட்டர் வருது. கிட்ட இருந்தால் எங்கே நான் போய் போகிறது? பஸ்ஸில் போக சொன்னாங்க. பஸ்ஸில் போனால் அவ்வளோதான், நான் டயர்டாகவே சேர்த்துவேன். ட்ரெயின்னா கூட பரவாயில்ல. சரி, ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பாய். என்னது